தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் பேமெண்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா, அல்லது நமக்கு யாராச்சும் பேமெண்ட் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருமோ அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா ரிப்ளை தரப்போகிறோம். ஒரு வீடியோட லெங்க்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதில் நான் கீழே டைம் ஸ்டாம்ப் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதில் உங்களுக்கு எந்த பார்ட் தேவையோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டவுட்டில் இருக்கீங்களோ அது கண்டிப்பாக கிளியர் ஆகும். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி தரேன். இந்த கமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தில் ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 250 ரூபா இருந்திருக்கு. ஒரு 3 டே அப்புறமா அவங்க பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது 0 அப்படின்னு காமிச்சிருக்கு. அந்த பணம் எங்கே போச்சு அப்படின்றத என்ன கேட்குறாங்க. இதற்கான ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்க்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மணி டிடெக்ட் ஆனதுக்கான ப்ரூஃப் இருக்கும். எந்த ரீசனால டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற ப்ரூஃப் இருக்கும். அதை பார்த்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக எதனால் டிடெக்ட் ஆகும் அப்படின்னா நம்ம யாருக்காச்சும் சென்ட் பண்ணோம் அப்படின்னா தான் டிடெக்ட் ஆகும். ஓகேங்களா? அது இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக மைனஸில் போகுது அப்படின்னா அது மினிமம் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா பேங்க்லேருந்து அவங்க சார்ஜஸ் பிடிச்சிப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? இவங்க செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். இந்த மொபைல் பேங்கிங் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ கடைசியில் அதை பற்றி நான் சொல்கிறேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி பார்க்குறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஓகேவா? ரெண்டாவதாக என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூகுள் பேல ஒருத்தருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட் பண்ண இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காமிச்சிருக்கு. பட் ரிசீவருக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகலை அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க அக்கௌண்ட்லேருந்து மணி டெபிட் ஆகிடுச்சு. பட் ரிசீவருக்கு ரிசீவ் ஆகலை. ஓகேங்களா? அவங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா மொபைல் பேங்கிங்கில் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு சில பேர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா மெசேஜ் வந்திருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. மெசேஜ் வந்திருக்காது. அப்படி வரல அப்படின்னா அவங்களுக்கு அமௌண்ட் வரலை அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஓகேவா? பேலன்ஸை செக் பண்ணிட்டு எனக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி பார்க்கக்கூடாது. எப்பவுமே அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். லீகலாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் செக் பண்ணுவாங்க. நீங்கள் பேங்க்ல போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. அந்த மணி சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு மைனஸில் காமிக்கும். அது போல ரிசீவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட்டட்ல காமிக்கும். சப்போஸ் அந்த கிரெடிட்டட்லையும் உங்களுக்கு காமிக்கல பட் உங்களுக்கு டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய ப்ராப்ளம் தான். அது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தின் 7 days ரிசீவ் ஆகிடும். பொதுவாக பேமெண்ட்ல பார்த்தீங்கன்னா IMPS பேமெண்ட் NEFT பேமெண்ட் அப்படின்னு 2 இருக்கு. IMPSனா இமிடியேட்டாக சென்ட் ஆகிடும். NEFT அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 day 2 day டிலே ஆகும். ஓகேங்களா? இதனால கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ண மணி அவங்களுக்கு லேட்டாக ரிசீவ் ஆகும். பட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காமிக்கும். ஆக மொத்தத்தில் 7 நாளுக்குள்ள அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துடும். சப்போஸ் வரலை அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 7 நாளுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேங்க் கான்டாக்ட் பண்ணணும். ஒரு சினாரியோ கண்டிப்பாக நடக்காது. இவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 UPI லைட்ல ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிட்டாங்களா மொபைல். அதுக்கப்புறம் அகைன் அவங்க ஃபோன் பேல லாகின் பண்ணி பார்க்கும்போது அந்த UPI லைட்ல 2000 இல்லை அப்படின்றது காமிச்சிருக்கு. இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். பொதுவாக UPI லைட் அக்கௌண்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சு தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்மகிட்ட எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க் வச்சு தான் கிரியேட் பண்ணுவோம். இவங்க திரும்பி லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேறு பேங்க் அக்கௌண்ட் வச்சு இவங்க UPI லைட் அக்கௌண்ட் பார்த்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 0 தான் காட்டும். எப்பவுமே ஒரு UPI லைட் அக்கௌண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எந்த பேங்கை டிபெண்ட் பண்ணி அந்த UPI லைட் அக்கௌண்ட்டில் அவங்க 2000 போட்டிருக்காங்களோ அதே பேங்க்கில் தான் நம்ம செக் பண்ணணும். அதாவது அதே பேங்கை UPI லைட்டில் நம்ம லிங்க் பண்ணிவிட்டு அந்த UPI லைட்டில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த 2000 இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. 6 days ஆகுது. ஆனால் இன்னும் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க சென்டர். ஓகேவா? இவங்க தான் ரிசீவர். இவங்களுக்கு இன்னும் பணம் வரலை அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு 7 days வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்கும். பட் 6 days ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேபி இவங்க பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணாமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி டிலே ஆகிற பேமெண்ட்லாம் நமக்கு மெசேஜில் வராது கிரெடிட்டட் அப்படின்னு. நம்ம தான் மேனுவலாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணணும். அப்படி பேங்க்கில் போனோம் அப்படின்னா நம்ம பாஸ்புக்கில் செக் பண்ணணும். இந்த மாதிரி பேங்கிங் ரிலேட்டட் கொரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயப்படவே தேவையில்லை. ஏன்னா ரொம்ப ட்ரஸ்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த சென்டர் ரிசீவருக்குள்ளே ரொம்ப ட்ரஸ்டடாக தான் இருக்கும். ஒன்ஸ் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஏன்னா உங்கள் பேங்க்லேயே தான் அது ஸ்டக் ஆகிருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் அது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் ஈஸியாக அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவருடைய 5 ரூபா காணும் அப்படின்றது தான் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இதற்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் பர்டிகுலர் அமௌண்ட் காணாமல் போகுது, நீங்கள் சென்ட் பண்ணாமல் காணாமல் போகுது அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் செக் பண்ணணும். அதில் தான் ரீசன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அதில் தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒருத்தவங்க 1000 rupees சென்ட் பண்ணாங்களாம். இவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவும் ஆகிடுச்சான். ஆனால் அமௌண்ட்டை செக் பண்ணும்போது பேலன்ஸ் காமிக்கல அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேங்க் மிஸ்டேக். ஓகேவா? பேங்க் மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் நமக்கு பணம் அனுப்பிச்சாலும் நமக்கு ரிசீவ்ட் அப்படின்னு காமிக்கும். அதாவது மெசேஜ் வரும். ஆனால் நம்மளோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்காது. கரெக்டாக மெயின்டெனன்ஸ் அப்போ இந்த மாதிரி ஒரு சீன் நடந்தது அப்படின்னா தான் இந்த ஒரு இஷ்யூ வரும். ஓகேவா? பட் இது பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 to 3 daysலேயே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இதை பற்றி பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக ரிசீவ் ஆகும். ஏன் அப்படின்னா நமக்கு மெசேஜும் வந்துருச்சு. நான் ATMலேருந்து கேஷ் எடுத்திருக்கேன். ஆனால் எடுத்த அமௌண்ட் காட்ட மாட்டேன்.
காட்டுது அப்படின்றத இவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் கூகுள் பே, ஃபோன்பே அதில் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பாரு. அதில் செக் பண்ணால் எப்படி காட்டும்? காட்டாது. ஓகேவா? இதற்கு என்ன சொல்யூஷன்னா, அதே அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்யூஷன். மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் லாகின் பண்ணி அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தா தான் தெரியும். ஒரு சிலவங்களுக்கு வந்து மெசேஜ் வரும், ஒரு சிலவங்களுக்கு வந்து ஃபோனில் மெசேஜ் வராது. அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. இதற்கு தான் நான் சொல்கிறேன், எப்பவுமே மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியும். அதை பார்த்து தான் நீங்கள் வந்து கன்ஃபார்மும் பண்ண முடியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ வந்து அமௌண்ட் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு வரல. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருப்பேன் பண்ண சொல்லி, அதை வந்து நான் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு என்ன வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஃபோன்பேயில் நம்ம வந்து யாருக்காச்சும் அமௌண்ட் சென்ட் பண்ணி ஸோ ரிசீவருக்கு வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா எப்படி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து இவங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இவங்க தான் ரிசீவர். ஓகேவா? பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட் யார் ரைஸ் பண்ண முடியும்? யார் சென்டரோ அவங்க தான் ரைஸ் பண்ண முடியும். ரிசீவர் எப்பவுமே ரைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் இவங்க வந்து நான் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் நீங்கள் உங்கள் பேங்க்கில் வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆப்ஷன் வந்து இருக்கும். அப்படின்னா இமெயில் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரூஃபோட வந்து அவங்களுக்கு இமெயில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுவுமே ஒரு 1 to 7 days வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் தந்துருவாங்க. இல்லைனா யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கே வந்து அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிடும். வந்து என்ன கமெண்ட் போட்டிருக்காரு அப்படின்னா, நான் 3000 வந்து ஒரு வெப்சைட்ல வந்து டெபாசிட் பண்ணேன். ஆனால் அந்த வெப்சைட்காரங்க வந்து பேமெண்ட் வந்து வரல, அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அனுப்புங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அந்த அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்குறாரு இவரு. ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதில் தான் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும். நல்ல கமெண்ட், இது வரைக்கும் யாரும் பண்ணல. ஸோ இவருக்கு வந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகியிருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு. ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லே கிடையாது, ஃபெயில்டு. இந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகிடும், ரீஃபண்ட் ஆகிடும். ஒரு 1 to 7 days கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆகிடும், எந்த பேங்காக இருந்தாலும் சரி. அல்லது உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வேணும், அந்த பணம் இன்ஸ்டன்ட்டாக எனக்கு இமீடியட்டாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னா மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் பண்ணணும். அது தவிர உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போடலாம். ஸோ ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஒருவேளை ரிப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதில் வந்து எப்படி நம்ம அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாம். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை நம்ம வந்து அதை ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்ன்றது ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா Paytm, கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்கை லிங்க் பண்ணி ஜஸ்ட் பணம் அனுப்புறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்டோட ஃபுல் அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேங்க்குக்கு ஒவ்வொரு மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து இருக்குது. இந்தியன் பேங்க்குக்கு IND ஸ்மார்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஜஸ்ட் சர்ச் பண்ணாலே வந்துடும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஆப் அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த ஒரு பர்டிகுலர் பேங்க்கோட மொபைல் பேங்கிங் தான் வரும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் பேங்க்குக்கு மொபைல் பேங்கிங் வந்து வச்சிருக்கேன், சிட்டி யூனியனுக்கும் மொபைல் பேங்கிங் வச்சிருக்கேன், ஆக்சிஸ் பேங்க்குக்கும் மொபைல் பேங்கிங் வச்சிருக்கேன். ஸோ நான் என்னென்ன பேங்க்லாம் வச்சிருக்கணும் அது எல்லாத்துக்குமே மொபைல் பேங்கிங் வந்து கண்டிப்பாக வச்சிருப்பேன். ஏன்னா அதில் தான் நான் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ண முடியும். என்னோட ATM கார்டு டீட்டெயிலாக இருந்தாலும் சரி, அல்லது என்னோட அக்கௌண்ட் டீட்டெயிலாக இருந்தாலும் சரி, என் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் ட்ரான்சாக்ஷன், கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இதில் தான் நான் வந்து செக் பண்ணுவேன். மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பட் இப்போ நான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து புரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன். ஸோ இதற்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக யூடியூப்ல நிறைய வீடியோ வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு மொபைல் பேங்கிங் நீங்கள் எந்த பேங்க் வச்சிருக்கீங்களோ ஜஸ்ட் அந்த பேங்கோட நேம் போட்டுட்டு ஜஸ்ட் மொபைல் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வரும். அதை பார்த்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆக்சிஸ் பேங்கோட மொபைல் பேங்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் நான் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் வேறு பேங்க் ஏதாச்சும் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து வேறு மாரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தனியாகவே தந்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு யூடியூப்ல வீடியோ பார்க்க சொன்னேன் பார்த்தீங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால தான் உங்களை வந்து பார்க்க சொன்னேன். ஸோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா நீங்களே கூட அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை. அதில் ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, அதுக்கேற்ற OTPலாம் கேட்பாங்க. அதுக்கு தான் உங்களை வந்து நான் யூடியூப்ல வந்து பார்க்க சொன்னேன். ஸோ அல்லது உங்களுக்கே தெரியும் அப்படின்னா நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படின்னா நீங்கள் வந்து பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணணும். இதில் நமக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு எல்லா மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்லையும் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. எல்லா மொபைல் பேங்கிங்லையும் இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை நீங்களே கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து பண்ணணும். இப்போ வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக ஒரு பணம் வந்து ரீஃபண்ட் தேவைப்படுது. அப்படி இல்லைனா நமக்கு இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கணும் அப்படின்னா அந்த ஹெல்ப்
ஹெல்ப் சப்போர்ட் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது எனக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா வித்தின் 7 டேஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சென்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவருக்கு சென்ட் ஆகிடும், அல்லது ரிசீவர் உங்களுக்கு சென்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். மொபைல் பேங்கிங் பற்றி அவ்வளோவா பேச விரும்பல, ஏன்னா இதில் பேசணும் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு மொபைல் பேங்கிங்கில் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணணும். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகியிருக்கா அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆகியிருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தர் ஆக்ஷன் வந்து எடுக்கணும். அந்த ஃபர்தர் ஆக்ஷன் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு அமௌண்ட் யாராச்சும் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து அவங்க பேங்க்ல வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லணும். நீங்களும் உங்களுடைய ரிசீவிங் சைடில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி சொல்லணும், மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் புதுசாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. பாய்.